வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜோதிபாசு, அறுவை சிகிச்சை மருத்துவர் பேசுகிறேன். நோயாளிங்க சில பேர் டாக்டர் எனக்கு ஒரு சூடோசிஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன டாக்டர் சூடோசிஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் கணைய அழற்சி பேங்க்ரேட்டைட்டிஸ் ஏற்பட்ட நோயாளருக்கு இந்த மாதிரி சூடோசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது. இது என்னது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். கணைய அழற்சியில் நம்முடைய கணையம் அப்படிங்கிற அந்த பேங்க்ரியாஸ்ங்கிற உறுப்பில் சுரக்கக்கூடிய செரிமான நொதிப் பொருட்கள் எல்லாம் அந்த நாளங்கள் வழியாக போயிட்டு டியோடினம் அப்படிங்கிற நம்முடைய முன்குடலுடைய இரண்டாவது பகுதியில் பித்த குழாயோட இணைந்து உள்ள போய் இந்த செரிமான நீரை வெளியேற்றி விடுகிறது. இப்படி பார்க்கும்போது கணைய அழற்சி ஏற்படும் போது இந்த கணையத்தின் இந்த செரிமான நொதிகள் எல்லாம் இந்த நாளத்தின் வழியா மட்டும் போகாம நாளத்தை விட்டு வெளியேறி கணைய திசுவையும் கணையத்தை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு திசுவையும் பாதிக்கின்றது. இந்த அழற்சி ஏற்படுவதால கணையத்தில் வீக்கமும் பல்வேறு சிக்கல்களும் ஏற்படுகின்றன அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த சூடோசிஸ்ட் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கணைய நொதிகளால் ஏற்படக்கூடிய இந்த திசு பாதிப்பினால அங்க நீர் கோர்த்து கொள்கிறது. கணையத்தை சுற்றிலும் there is fluid collection அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த நாளங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பினால கூடுதலான அளவுக்கு இந்த செரிமான நொதிகளும் வெளியேறி மேலும் திசு பாதிப்பை உண்டாக்குது. இவ்வாறு திசு பாதிப்பு ஏற்பட்டு நாளங்கள் உடைவதால் மேலும் மேலும் இந்த செரிமான நொதிகள் கணையத்தை சுற்றி தேங்க ஆரம்பிக்கின்றன. அவற்றை சுற்றிலும் பொய்யான ஒரு சவ்வு சுவர் ஏற்படுகிறது. அதனாலதான் நம்ம இதை சூடோசிஸ்ட், அதாவது பொய் நீர்க்கட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம்.